ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்ச வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? காலையிலே பார்த்தீங்கன்னா நேரத்தில் அதிகாலையிலே வந்து 4:15 எந்திரிச்சிட்டு வந்துட்டு அப்படியே சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சங்கு தீபம் லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி என்னோடய ஜுவல்ஸ் அந்த புதுசாக வாங்கின ஜுவல்ஸ் எல்லாம் அம்பாளுக்கு போட்டு விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் அன்றைக்கி ஃபுல்லாக எடுக்கவே இல்லை. அப்படியே அம்பாளுக்கு போட்டபடியே அந்த கம்மல் வளையல் எல்லாமே அப்படியே இருந்தது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அவங்கக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வளையல் மட்டும் எடுத்து கையில் போட்டுவிட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமையும் கூட அன்றைக்கி, இன்னொன்று நல்ல அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமும் கூட, முகூர்த்த நாளும் கூட அன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா காலையிலே எடுத்து என்னோடய கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய நிலைவாசல் பூஜை, துளசி மாட பூஜை, நம்மளுடைய விநாயகர் எல்லாருக்குமே அழகாக அலங்காரம் பண்ணி அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக இருந்தது. வீடு பார்க்குறக்கே ஒரு தெய்வீகம் கலந்து இருந்தது. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நேற்று சரிதா சிஸ்டர் தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அக்கா வளையல் கம்மல்லாம் போட்டு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் வருவேன் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி முகூர்த்த நாளால் காலையிலே ஒரு மேரேஜ் இருந்தது, தெரிஞ்சவங்களுடைய மேரேஜ், ஃபேமிலி ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று இருந்தது. சரிண்ணா அதுக்கு காலையில் நேரத்தில் 7:30லேருந்து 8:30 அந்த முகூர்த்த நேரத்தில் அவங்க ஃபங்க்ஷன். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த வளையல் கம்மல் இதெல்லாம் போட்டுட்டு போனேன். அது லாஸ்ட்டில் நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். இப்போ அப்படியே நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு மறுபடி தான் நான் உள்ளே போய் குளிக்க போனேன். கூட்டி விட்டு கொஞ்சம் மட்டும் செடிகளுக்கெல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு போனேன். ஏன் அப்படின்னா நான் அந்த டைம் நான் குளிச்சுட்டுலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த வேலைகள் செஞ்சேன் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தொட்டியிலேருந்து தண்ணி ஊற்றினேன் தெளித்தேன் அப்படியே அந்த கோலம் போடையில் அப்படியே லீக் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதனால் சரி முன்கூட்டி வீடெல்லாம் முன்னாடியெல்லாம் கூட்டி நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு எல்லா செடிகளுக்கும் லைட்டாக தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வர்றக்குள்ளே ஓரளவுக்கு அந்த தண்ணி காஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த வாசல் படியெல்லாம், ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா, இந்த வாசல் படியில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு. ஆனால் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது சும்மா சாஸ்திரப்புக்காக மட்டும் நிலைவாசலில் லைட்டாக மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு விட்டுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக கழுவி அந்த மாதிரி நான் செய்யலை. சரி வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு தான் நான் பூஜையை தொடங்க ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே நிலைவாசலெலாம் கழுவி விட்டுட்டு அப்படியே லைட்டாக மாப்பும் போட்டு விட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. நேற்று முந்தா நாள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நேற்று வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லலை. ஆனால் நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி. அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வணக்கம் அக்கா, என் பெயர் ஆனந்தி. உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அதை பார்த்து இப்போது என் நிலைவாசல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நிலைவாசல் மாதிரி மாற்றிட்டு அக்கா. பார்க்கவே ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அக்கா. ஆனால் பார்க்குறவங்க மந்திரவாதி வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா. அது கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சோடனே ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர்றதே மந்திரவாதி வீடு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே அது பழகிடுச்சு. ஒரு நாள் நம்ம வாசல் கூட்டி கோலம் போடலைன்னா ஏமா இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய மைண்டை நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவோம். அதனால் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. வீடு நல்லா இருக்கணும். அது மந்திரவாதி வீடு மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மந்திரவாதி வீடுனா நல்லது மட்டும் தானே உள்ளே வரணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி நாமளும் நினச்சிக்கலாம். ஓகேவா? அப்படியெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுருங்க. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நிறைவாக செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இது மாதிரியே உங்களை மாதிரியே ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இதே பதில் தான் நான் சொல்லியிருந்தேன்.
அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாமியே கும்பிடாமல் இருந்த அக்கா என்னோடய கணவர் இறந்த பிறகு தான் எல்லோரும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தனியாக ஒரு பெரிய பூஜ்ஜியரை செல்ஃபு ஒரு பெரிய பூஜ்ஜியரை வச்சுருக்காங்க அக்கா அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது என்ன கீழே சரியாக புரியல. ஒரு நிமிஷம் சாரி. என் கணவர் இறந்த பிறகு தான் எல்லோரும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தனியாக ஒரு பெரிய பூஜை அறை அமைத்து வச்சுருக்கேன் அக்கா. இப்போ எனக்கு என் என்ன மன கஷ்டம் வந்தாலும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார வேண்டிப்பேன் அக்கா. கண்டிப்பாக அது நடக்குது அக்கா. சொந்தக்காரங்க எல்லாம் சும்மா அக்கா, கடவுள் தான் அக்கா எல்லாமே. ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். மனிதனுடைய இயல்பு தான், எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். நாம் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்காம அன்பு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். சாரி கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். அன்பு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பழகுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்கள் அவங்களும் செஞ்சுருப்பாங்க, நாமளும் செஞ்சுருப்போம். ஒரு கட்டத்துக்கு நடக்குதுன்னா முக்கியத்துவம் காட்டாதப்போ நம்ம மனசு வந்து இவ்வளவுதான அந்த சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து மனசை வந்து அப்படியே முடக்க ஆரம்பிச்சிடுவோம். போதும் அப்பா, இதுக்கு மேலே நம்மளுக்கு சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணாம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படிங்கிற எண்ணோட்டம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்தது, அவங்க பட்ட வேதனைகளை பொறுத்தது. எதாக இருந்தாலும் ஓகே, இட்ஸ் ஓகே, அப்படி கடந்து நம்ம போய் தானே ஆகணும். எல்லாம் கடந்து போவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கிடைக்கலைனாலும் நம்மளுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ அதை நாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு மாற ஆரம்பிக்கும். என்ன தான் நம்மளுக்கு அது வழியை கொடுத்துட்டே இருந்தாலும் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மறக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து மனசார செஞ்சுட்டு போனோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு, நீங்கள் சொன்னது மாதிரியே கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நல்லதாகவே நடக்கும். மனசை விடாதீங்க. கணவர் இல்லை அப்படின்னா கூட அவர் வந்து தெய்வமாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ மன நிறைவாக அதை வந்து செய்யுங்க. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. சந்தோஷங்கிறது நாம் உருவாக்கிக்கிறதா. அடுத்தவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. நாம் நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்க நினைப்பாங்களா அப்படின்னு நாம் சொல்லவும் முடியாது. அது அவங்கவுங்களுடைய இயல்பை பொறுத்தது. அதனால் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காம நம்ம வந்து எதிர்பார்த்தா தான் அதில் வந்து நிறைய ஏமாற்றம் அடைவோம். எதிர்பார்க்கல அப்படின்னாவே நாம் ஃப்ரீயாக நம்ம வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொந்தங்கள் எல்லாம் சொந்தங்கள் தான், அது சொந்தங்கள் தான், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால் அதை பற்றி நம்ம இனிமேல் பேச வேண்டாம். ஓகே சிஸ்டர், நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நம்ம மூழ்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய மனநிலைமை ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா சாமி பாட்டு கேட்க பிடிக்குதா, நல்லா வந்து அமைதியாக உட்காந்து சாமி பாட்டு கேளுங்க. இல்லை உங்களுக்கு இளையராஜா ஹிட்ஸோ இல்லை ஏஆர் ரஹ்மானுடைய ஹிட்ஸோ வந்து கேட்க பிடிக்குதா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நல்லா சவுண்டாக வச்சு கேளுங்க. சவுண்டாக வச்சு கேட்க பிடிக்குது அப்படின்னா சவுண்டாக கேளுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் இருந்தது அப்படின்னாவே நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த 80 ஹிட்ஸ் இளையராஜாவுடைய பாடல் தான் ஃபுல்லாக கேட்பேன். நல்லா ஸ்பீக்கரில் ஃபுல்லாக சவுண்டு வச்சு விட்ருவேன். நானும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டே வந்து அப்படியே வந்து வேலைகளை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே ஃப்ரீ ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை அப்படின்னா நல்லா மொபைலெல்லாம் வந்து சைலண்டில் போட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுவேன். அடுத்து நான் எந்திரிக்கல ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அப்படின்னா தான் அடுத்து என்னால் பழைய மாதிரி என்னால் யோசிக்க முடியும். அதனால் இந்த 2 விஷயங்களை நான் வந்து மறக்காமல் செய்வேன். முடிஞ்சால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஓகே சிஸ்டர், உங்களை சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனந்தி சிஸ்டர் உங்களை பற்றி சொல்லியாச்சு. ஹாப்பியாக இருங்க. இப்போ அப்படியே நிலைவாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அழகாக வந்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டு விட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நல்ல ஒரு பெரிய கோலம் போடலான்னு நினச்சேன். ஆனால் நான் இந்த சங்கு தீபமெல்லாம் ஏற்றுறதுனால நல்லா பெருசாக கோலம் போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் வந்து ஒத்து வரல. ஏன்னா காலையில் ஃபங்க்ஷன் வந்து 7:30க்கெல்லாம் கிளம்புன்னு சொன்னோன்னே
தம்பிக்கு சாப்பாடெலாம் செஞ்சு அவருக்கு கொடுக்கணும், ஹஸ்பண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா. ஏன்னா 2 பேருக்கு தனித்தனியாக செய்யணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் கோலம் போடுற டயத்தில் எனக்கு டைம் வந்து சேவ் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ மற்ற நாள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக டைம் போட்டு வேலை செய்வேன். இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போட்டு வேலை செஞ்சிட்ருப்பேன். அன்றைக்கி 7:30 கிளம்பணும் ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறனாலே வந்து சரி நம்மளுக்கு டைம் ஒத்து வராது, சமையலும் செய்யணும், அவங்களே நம்ம வேலைக்கெல்லாம் அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சரி தாமரை கோலமே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டாச்சு. அதே போல் விநாயகர்கிட்டையும் சின்னதாக ஒரு நட்சத்திரம் மாதிரி போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விநாயகர் இவரை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து காலையிலே நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சு வச்சுட்டேன். இது சரிதான் சிஸ்டர் சொல்கிற மாதிரி ஒரு தோட்டத்து விநாயகர் அப்படி தான் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க. அதே போல் தான் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு விநாயகர் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கரெக்டாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் நம்ம பகலில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது அவ்வளோவா தெரியாது. இன்னொன்று எனக்குமே அப்படி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அந்த நைட்டு நேரத்தில் அதிகாலையில் நேரத்தில் அதில் தீபம் ஏற்றி அந்த விநாயகரை தீப ஒளியில் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிக்கு, ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவிட்டி நிறைஞ்சது மாதிரியும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். பார்த்தாவே வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா வீட்டு வாசலுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வர்றவங்க இதை பார்த்து சொல்லாதவங்களே கிடையாது. அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பேறித்தனப்பட்டேன் அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். சில டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நான் அவ்வளோவா மெயின்டைன் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து விட்டுட்டேன். முதல் நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த பூஜையெல்லாம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் நீட்டாக வச்சுட்டு தான் தூங்கவே போனேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து எந்திரிச்சு வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக என்னால் வந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அதே போல் இந்த துளசி செடியை வந்து கேட்காதவங்களே கிடையாது. இதை இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க, அக்கா நான் எல்லாமே உங்களை பார்த்து செஞ்சுட்டேன், இந்த துளசி மாடம் மட்டும் உங்கள் துளசி மாடம் மாதிரி நான் கண்டிப்பாக வாங்குவேக்கா, அதுக்காக நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதில் ஒன்றும் ஆசீர்வாதமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது எல்லா பக்கமுமே கிடைக்கிது. நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க, கிரானைட்லேயும் வச்சுருக்காங்க, சிமெண்ட்லேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக நல்லா வந்து அந்த லக்ஷ்மி தாயாருடைய உருவ அமைப்பெலாம் ரொம்ப அழகாக வந்து பொறிக்கப்பட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்கிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பழைய தொட்டி தான். நான் தான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி அதில் வந்து அந்த லக்ஷ்மியுடைய உருவத்துக்கெல்லாம் கலர் கலராக நான் பெயிண்ட் பண்ணேன். உட்காந்து ஒரு டைம் லைவ் போட்டு தான் அந்த வேலைகள்லாம் செஞ்சேன். அப்படி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால புது தொட்டி மாதிரி இருக்குது. இது ரொம்ப பழைய தொட்டி தான். ஃபஸ்ட்டு இந்த தொட்டி எப்படி இருந்ததுங்கிறத நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். அப்படி உள்ளதை தான் நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். அதை தூக்கி போட மனசு இல்லை, அதனாலே நான் அதை வந்து புதுசாக மாற்றி நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இப்போ வந்து துளசி அவ்வளோ அழகாக தளைஞ்சு வர்றாங்க, ரொம்ப செழிப்பாக தளைஞ்சு வர்றாங்க. இதுக்கு நான் ஒரு உரம் ஒன்று கொடுத்தேன், அதை நான் வந்து அடுத்த விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா எல்லா செடிகளுக்குமே நான் உரம் மறுபடியும் போட்டு விடணும். அன்றைக்கி நான் ஊருக்கு போகும்போது மட்டும் கொஞ்சமாக கம்மியாக போட்டு விட்டு போனேன். ஏன்னா நான் ஒரு வாரம் கழித்து வர்றப்போ வெயில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, ஏதாவது செடி வாடிடுமோ அப்படின்னு நினச்சி சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு போனேன். ஆனால் வந்து பார்க்குறப்போ டபுள் மடங்கு அந்த செடி வளர்ந்துருந்தது. நான் போனதுலேருந்தே லைட்டாக மழை தூரிகிட்டே இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு டைம் ஹஸ்பண்ட் வந்து நான் எங்களை ஊரில் விட்டுட்டு அவர் வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு வந்தாங்க. வந்து பார்க்குறப்போ டபுள் மடங்கு அந்த செடி வளர்ந்துருந்தது. அந்த உரம் வந்து அவ்வளோ வளர்ச்சியை கொடுக்குது. நான் அதை ஒரு டைம் விலாகில் கூட காட்டினேன் அந்த இதை. ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் என்ன உரம் கொடுத்தீங்கன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நான் வந்து இப்போ வந்து அன்றைக்கி அந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் போட்டு விட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா, இனி எல்லா செடிகளுக்குமே மணி பிளான்ட் செடியிலேருந்து முன்னாடி வச்சுருக்க மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி எல்லாத்துக்குமே கொடுக்கணும். கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அது வந்து இன்றைக்கி ஈவினிங் மேலே அந்த வீடியோ எடுப்பேன். நாளைக்கு உங்களுக்கு அதை வந்து ஃபுல் விலாக் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா பக்கமே ஒரு கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். இல்லை கிடைக்கலைனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அழகாக வந்து கோலம் போட்டாச்சு. விநாயகரையும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அவருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 தீபத்தையுமே வந்து ஏற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சங்கு தீபம், இதை காலையில் ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷார்ட்ஸ்லையும் நினைக்கிறேன்.
சங்கு வந்து லக்ஷ்மியுடைய அம்சம், அதை வந்து வெளியில் வச்சு தீபம் ஏற்றாதீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர். நம்ம வந்து நிலைவாசல் அப்படின்னாவே வந்து தெய்வம், எல்லா தெய்வமும் நிலை கொண்டு இருக்கிறதா நிலைவாசல். நிலைவாசலில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வலம்புரிச்சு அங்கே கூட எடுத்தாந்து வெளியில் வச்சு பூஜை பண்ணலாம். அவ்வளோ சக்தி இருக்குது அந்த நிலைவாசலுக்கு மட்டுமே. அதனால நிலைவாசலில் வச்சு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர். அதனால தான் நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. 5:50க்கு மேலே ஆயிடுச்சு. நான் பூஜைகள்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுத்துருச்சு. அப்புறம் ஃபுல்லாக அப்படியே வந்து சாம்பிராணி எல்லாமே அப்படியே நல்லா காட்டி விட்டுட்டேன். அந்த ஏரியா ஃபுல்லாமே செடிகள், எல்லா செடிகளுக்குமே சாம்பிராணி காட்டுறது ரொம்ப நல்லதுப்பா. இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் நான் சொல்லலை, ஏன்னா காப்பிரைட் வந்தாலும் வரும். ரொம்ப முக்கியமானவர் தான். அவங்க செடி வளர்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா செடிகளுக்கே பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு விடுவாங்களாமா. ரொம்ப மைல்டாக ஒரு இந்த டிவோஷ்னல் மியூசிக் இருக்குல்ல, அதை வந்து போட்டு விடுவாங்களாமா. இன்னொன்று இது மாதிரி தினமுமே வந்து காலையில் சாயந்தரம் வந்து சாம்பிராணி காட்டுவாங்களாமா எல்லா செடிகளுக்குமே. அந்த செடி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தலையுதோ, வீட்டில் செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு தலைஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும். மனசு சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னாவே குடும்பம் நல்லா இருக்கும் தானே. அது உண்மைதான். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் செடி வந்து எப்போதுமே ஒரு சாமி மாதிரி தான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். எனக்கு அதனாலே செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பைத்தியமாக இருப்பேன். இப்போ கூட இந்த இந்த 1 மந்த்தாகவே அவ்வளோவா நான் வந்து கேர் பண்ணலை. செடிகளெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இனிமேல் நான் வந்து பழைய மாதிரி வரணும். பழைய மாதிரி நான் இந்த இடம் ஃபுல்லாக இன்னும் செடிகள்லாம் நிறைய வாங்கி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். அப்படியே செடி வச்சு வளர்த்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய மைண்டை அவ்வளவு சேஞ்ச் பண்ணும். நம்மளுக்கு ஏதாவது மன இறுக்கம் இருக்குது, மனம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த செடிகளுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் உள்ளே போயிட்டோம்னா போதும். சும்மா போய் க்ளீன் பண்ணுறது, இந்த மண்ணை கிளறி விடுறது, ஏதாவது காஞ்ச இலைகள் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணி விடுறது, இப்படி ஏதோ ஒரு வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே அந்த மன அழுத்தத்தை அப்படியே அது வந்து காலி பண்ணிவிடும். அவ்வளோ சக்தி வந்து இந்த செடிகளுக்கு இருக்குது. எல்லா செடிகளும் வச்சு வளர்க்கலாம். சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க, அந்த செடி வைக்கக்கூடாது, இந்த செடி வைக்கக்கூடாது, இந்த தசை தான் வைக்கணும், அந்த தசை தான் வைக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. வீடு இருக்கிறாங்க, நல்ல பங்களாவாக இருக்குது, இட வசதிகள் இருக்குது அப்படின்னா திசைகள்லாம் ஓகே. நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் குடியிருக்கிறோம், எந்த ஒரு இட வசதியுமே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மனசு தான் எல்லாமே காரணம். அதனால் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு நீங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா அதை நல்லா செய்யுங்க அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணிலாம் காட்டி விட்டு நல்ல மன அமைதியாக ரொம்ப மன திருப்தியோடு வந்து சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி புது வளையலுமே கையில் போட்டோன்னே இன்னும் ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் இந்த வளையல் வாங்கி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த முகூர்த்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது மாதிரி இருந்தது. அதனால் காலையில் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எடுத்து கையில் போட்டுக்கிட்டேன். இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சமையலை வந்து செஞ்சு பையனை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு, ஹஸ்பண்டே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தேன். நேற்று கொடுத்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய நேம் வந்து வைஷு வித் காவி அப்படின்னு போட்டிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொறாமப்படுறவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொறாமப்படுறவங்களை நம்ம நேருக்கு நேர் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய கண்ணை பார்த்தாவே இவங்களுக்கு இந்த குணம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை பார்க்குறாங்க, நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை காட்டுறோம் அப்படின்னா அவங்களுடைய கண்ணும் அந்த முகமும் மாறுறப்பவே இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருந்துக்கலாம். பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட நீங்கள் எதையுமே காட்டாதீங்க, எதையுமே சொல்லாதீங்க. அதுதான் வந்து பெரிய கண்டிஷ்டி ஆகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் விடணும். அப்படி உள்ளவங்கள நம்ம வந்து நம்மளுக்கு எது நிம்மதி, நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தள்ளியே வச்சிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமப்படுறவங்கள தள்ளியே வச்சுருங்க. நான் நேற்று சொன்னதான், நேற்று விலாகில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆசைப்படலாம் ஆனால் பொறாமப்படக்கூடாது. ஆசை வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும், முன்னேற்றம் அடைய தூண்டும், முன்னேற்றம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும். ஆனால் பொறாமப்படுறதுங்கிறது நம்மளை ஒரே இடத்துல முடக்கிடும். அது வந்து வாழ்க்கையை வந்து முன்னேற்றமே அடைய வைக்காது. அதனால் பொறாமப்படாதீங்க, ஆசைப்படுங்க. அதுதான் நல்லதும் கூட.
கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.